Hi guys, இந்த வீடியோ நம்ம ரொபோட்டிக்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவாக இருந்தீங்கன்னா கோடிங் கோகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோபோட்டிக்ஸோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். ரோபோட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தமாக, அதாவது நீங்களாம் சின்ன பிள்ளையில ஒரு கார் விளாண்டுப்பீங்க. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டால் ஆகாது, ஆர்சி கார் கிடையாது. ஒரு வாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் அது போதுனுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அதுவே டேன் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி உள்ளது பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ், அதாவது மெக்கானிக்கல் ரீதியாக அது பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதாவது லைக் ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது ரோபோட்டிக்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் கார் சொல்கிறாங்களே, இந்த வோல்வோ, டெஸ்லா, இந்த மாதிரி கார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் வந்து அது போயிட்டுருக்கப்போ நடுவில் ஏதாவது வந்து அது ஆட்டோ பிரேக் சிஸ்டம், அதாவது இங்கே வர்றப்பே அதை வந்து அங்கே வருதா அதை அப்படியே ஃபைண்ட் பண்ணி அது என்னன்னு பார்த்து அங்கேயே பிரேக் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொன்று என்ன எல்லோரும் தப்பு செய்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வெறும் ரோபோட்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் மெனி இந்த வெப்சைட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, அது எல்லாமே இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கேஜெட்டை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் கேஜெட்டை பற்றி தான் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து ஏஐ வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் கேஜெட்டை மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா அதுக்கு தெரியும். ஸோ அது என்ன செய்யுதுன்னா, கேஜெட் சம்மந்தமான சேனல்ஸ்லேருந்து அது உங்களுக்கு வீடியோ கொடுக்குது. ஆமாம், ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதெல்லாம் நீங்கள் எதை விரும்பி வாங்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். அந்த மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே செல்ஃப் அவேர், மைண்ட் தியரி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் எங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும், ரோபோட்டிக்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா, ரோபோட்டிக்ஸ் எதை ப்ரொவைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கான பிரெயினை வந்து சப்ளை பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவாக இருந்தீங்கன்னா கோடிங் கோகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கான்செப்டோடு மீட் பண்ணலாம்.